பாலாஜி மேலே வழக்கு பதிவு செய்யறது திமுக தான். தற்போது சிறை கழித்ததும் அவர் வரவேற்கிறது திமுக தான் வரவேற்குது. ஒரு கட்சி யார் மீதும் வழக்கு பதிவு செய்ய முடியாது. ஒரு சட்ட நீதிபதிகள் உட்பட்ட அமைப்புகள் தான் வழக்குகளை பதிவு செய்ய முடியும். அப்படி அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு தான் சட்டத்திற்கு உட்பட்டு இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ஆட்சியில் இருக்கிற அந்த மாநில அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்ட ஒரு தலைமைச் செயலகத்தில் அத்துமீறி அனுமதி இல்லாமல் அராஜகமாக அமலாக்கத்துறை நுழைந்து இந்த மாதிரியான ஒரு வழக்கை போடுறாங்க. அதை தான் நம்ம கடுமையாக கண்டிக்கிறோம். அதற்கு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் மிக நிச்சயமாக பதிலடி கொடுத்திருக்கிறது. இதை நான் வரவேற்கிறேன். நன்றி. இல்லை, அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்ட ரீதியாக ஒருவருக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை கூட அவங்க தொடர்ந்து தடுத்திருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கு பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு உடல்நலம் சரியில்லாமல் இருந்த காலகட்டத்தில்